நண்பர்களுக்கு வணக்கம். சோழர் வரலாற்றில் இருக்கிற வரலாற்று திரிப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். சுதந்திர இந்தியாவில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி எஜுகேஷ்னல் சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேயுமே நமக்கு இவ்வளவு தூரம் தவறாக சோழர் வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கிற உண்மையவே மறைக்கப்பட்டிருக்குங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த தவறு உண்மையிலேயே தவறாக செய்யப்பட்டது தானா, இல்லை இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு வரலாற்று திரிப்பு இல்லாட்டி வரலாற்று அழிப்பா, தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கர்களுடைய வரலாற்றை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட திரிப்பா அப்படிங்கிறத சந்தேகம் நமக்கு ரொம்பவே எழுது. ஏன்னா 1959 இந்திய தொல்லியல் துறை விஜயாலய சோழனுடைய அப்பா ஒரு தெலுங்கு சோழர் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் பல பேரை வரலாறு பேசுகிறவங்களை கவனிக்கிறேன். யாரும் விஜயாலய சோழனுடைய அப்பா யாருன்னு யாருமே பேசுகிறதில்ல. ரொம்ப ரொம்ப படித்தவங்களாக காமிச்சிக்கிறவங்க கூட விஜயாலய சோழனுடைய அப்பா யார் அப்படிங்கிறத பேசுகிறதே கிடையாது. ஏன்னா சொன்னாவே தெரிஞ்சிடும் அவர் ஒரு தெலுங்கு சோழர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் மறைச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னும் இதுக்கு சம்மந்தமாக பல வரலாற்று தரவுகளை நம்ம தேடி பார்க்கும்போது நமக்கு இன்னும் சில கிளின்ச்சிங் எவிடன்சஸும் நமக்கு கிடைக்கிது. இப்போ சோழர்கள் அவர்களுடைய நாட்டில் பல ஊர்கள் இருக்குது இல்லையா. சோழ நாட்டில் பல ஊர்கள் இருக்குது. ஊர்கள், அப்புறம் இந்த கூற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கூற்றங்கள், வளநாடுகள், மண்டலங்கள் அதெல்லாம் இருக்குது. இது போக தனி அக்ரஹாரங்கள், பிராமணர்கள் குடியிருப்புகள் இதெல்லாம் இருக்குது. சோழ நாட்டில் மட்டுமில்லை, இந்த சோழர்கள் வென்று எடுத்த பாண்டிய நாடு இல்லாட்டி இலங்கை ஈழம் அல்லது சிங்களம் ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே சேர நாடு, பிற நாடுகள்லையும் அதே மாதிரி பல்லவ நாடு, எல்லா இடத்துலையும் இருக்கிற நாடுகள் அதை புறமண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் கூட இவர்கள் அங்கே இருக்கிற ஊர்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் இவர்களுடைய பெயரை நிறையா வச்சுருக்கிறாங்க. வழக்கமாக என்ன மாதிரி பெயர்கள்னால் எல்லாம் ராஜராஜ சோழன் இல்லாட்டி ராஜேந்திர சோழன் இல்லாட்டி சுந்தர சோழன் இல்லாட்டி பராந்தகன், இப்படி இவங்களுடைய இந்த மன்னர்களுடைய பெயர். ஸ்ரீகாந்தன் வரைக்கும் முக்கியமாக மறந்துடக்கூடாது. ஸ்ரீகாந்தன் பேரில் கூட அவங்க வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இவங்க மனைவிமார்கள் பேரில் வானவன் மாதே, இப்போ சதுர்வேதி மங்கலம் ஒரு பிராமண அக்ரஹாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது சதுர்வேதி மங்கலம்ங்கிறது. ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் இருக்குது, ராஜேந்திர சோழன் சதுர்வேதி மங்கலம், வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம், ஸ்ரீகாந்தன் சதுர்வேதி மங்கலம், பராந்தகன் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இவங்க அரசர்கள் பெயரில் எல்லார் பேர்லேயும் வச்சுருக்கிறாங்க. அந்த அரசர்கள் பெயர் அவர்கள் மனைவிமார்கள் பெயரில் நிறையா இருக்குது. இது போக இவர்களுக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்குது இல்லையா. அந்த பட்டப்பெயர்களையும் நிறையா இப்போ மும்முடி சோழன் சதுர்வேதி மங்கலம் அப்படின்ருக்கு. இது போக இவர்கள் வென்றெடுத்த இவங்களுக்கு சில பிற நாடுகளை வென்றதுனால இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர்கள் இருக்கு இல்லையா. இப்போ பாண்டிய நாட்டை ஒட்டுமொத்தமாக அழிச்சாங்க அப்படின்னு பாண்டிய குலாசினி அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு இருக்குது. குலாசினி தான், பாண்டிய குலாசினின்னு தான் எல்லாத்துலையும் எழுதி இருக்குது. பாண்டிய குலாசினி வளநாடு, பாண்டிய குலாசினி சதுர்வேதி மங்கலம். அப்புறம் இது போக இவர்களுடைய படைப்பிரிவுக்கும் இதே பெயர்கள் வேறு படைப்பிரிவுக்கு பேர் கொடுக்கும் பொழுது இதே மாதிரி பாண்டிய குலாசினி காலாட்படை அப்படின்னு, பாண்டிய குலாசினி பரிவாரத்தார் தேரிண்ட பரிவாரத்தார் அப்படின்னு, பாண்டிய குலாசினி வாசல் திருமெய் காப்பாளர் படை அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பு ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு பேர். இப்போ பாண்டியர் அதே மாதிரி கேரளாந்தகன் அப்படின்னு பண்ணும்போது கேரளாந்தகன் சதுர்வேதி மங்கலம், அப்புறம் கேரளாந்தகன் வளநாடு, கேரளாந்தகன் மண்டலம், கேரளாந்தகன் படைப்பிரிவு, இப்படி இவங்களையும் அதே மாதிரி இது சேர நாட்டை வென்றதுனால கேரளாந்தகன்ற பட்டப்பெயர் அந்த பெயர்லையும் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி சிங்களாந்தகன் அப்படிங்கிறதுல எல்லாம் இருக்குது. பாண்டியர்களை வென்றதுனால அதுலேயும் இருக்குது. இது போக இவர்களுடைய வழக்கமான பெயர்கள், இவர்கள் குடும்பத்தில் இருந்த முக்கியமான மன்னர்களுடைய எல்லா பெயர்கள்லையும் இவங்க அதை இப்போ வேரியஸ் டிவிஷன்ஸுக்கு வேரியஸ் ஊர்களுக்கு வளநாடு எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க,
தெலுங்கர் குலத்தை அழித்ததுனால தான் இவருக்கு தெலுங்கு குல கால அப்படின்னு இருக்கின்றாங்க. அப்போ தெலுங்கர்களை இவர் வென்றவர் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க இல்லையா, யார் இந்த வரலாற்று புரட்டாளர்கள். அப்படின்னா இந்த தெலுங்கு குல கால சதுர்வேதி மங்கலம்னு ஏதாவது இருக்கணும் இல்லை? இல்லையே, எதுவுமே இல்லை. நோ, நத்திங், அப்சல்யூட்லி நத்திங். தெலுங்கு குல சதுர்வேதி மங்கலம், தெலுங்கு குல கால சதுர்வேதி மங்கலம்னு எதுவும் கிடையாது. தெலுங்கு குல கால வளநாடுன்னு எதுவும் கிடையாது. தெலுங்கு குல கால பரிவாரத்தார் இல்லாட்டி காலாட்படை அப்படின்னு எதுவும் கிடையாது. தெலுங்கு குல கால அப்படிங்கிற பெயரில் எந்த விதமான எதுவுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு கல்வெட்டு, அது காவலனா இல்லாட்டி காவலனைத்தான் காலன்னு எழுதுனாங்களா இல்லாட்டி யமன்கிறதான் யமன்கிற பட்டப்பெயரை காலன்னு எழுதுனாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் அந்த ஒரு எழுத்தை தவிர இந்த தெலுங்கு குல காலங்கிறது எங்கேயுமே இல்லை. பாண்டியர்களை அழித்ததை பற்றி இவ்வளவு தூரம் அவர்களுடைய எல்லா இடங்களிலேயும், அவர்களுடைய நாட்டிலையும் சரி, அவர்கள் கைப்பற்றிய நாடுகள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையும் பாண்டிய குலாசனி அப்படிங்கிற பட்டப்பெயரில் எல்லாத்தையும் நிறுவி இருக்கிறாங்க. ஊர்கள், நாடுகள், வளநாடுகள், மண்டலங்கள், படைப்பிரிவுகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சிங்களனை வென்றதற்கு சிங்களாந்தகன் படைப்பிரிவுன்னு எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கேரளாந்தகன் பேரில் எல்லாம் இருக்குது. இவங்க சொல்கிறாப்புல தெலுங்கு குல காலங்கிறது தெலுங்கர்களை அழித்ததற்காக இல்லாட்டி தெலுங்கர்களை வென்றதற்காக தெலுங்கு குல கால அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்களே, அது உண்மைன்னா தெலுங்கு குல காலங்கிற பேரே இவங்க பெருமையாக இவங்க எல்லா இடத்துலையும் கேரளாந்தகன் சிங்களாந்தகன் வந்து வச்ச மாதிரி பாண்டிய குலாசினி வச்சாப்புல இதே வச்சுருக்கணும் இல்லை? ஏன் வைக்கலை? எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. முழுக்க வரலாறு முழுக்க எங்கேயுமே அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த தெலுங்கு குல காலங்கிற இந்த வார்த்தை தெலுங்கர்களை அழித்ததனால அவருக்கு வந்தது அப்படிங்கிற முடிவுக்கு இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்தாங்கங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்களா? இல்லை எல்லாத்தையும் இவங்க வரலாற்றை முழுசாக யாருமே படிக்கலையா? உண்மையிலே நான் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை யாரோ ஒருத்தர் முதல்ல தப்பாக வந்து இந்த வார்த்தையை புரிந்து இந்த வார்த்தையினுடைய சோழர் வரலாற்றை முழுமையாக படிக்காமல் இதில் ஏதோ தவறு செய்து ஒரு தவறாக இந்த வார்த்தை பிரயோகம் தெலுங்கர்களை அழித்ததனால தெலுங்கு குல காலன்னு ஒரு ஆள் எழுதி வச்சு எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் அதுக்கப்புறம் அடித்தாங்க காப்பிம்பாங்கல்ல, உள்ள ஒருத்தன் ஈய வச்சு மூடுனானா எல்லாரும் ஈய வச்சே மூடுனாங்கன்னு, அது மாதிரி ஈயடிச்சாங்க காப்பியாக எல்லாரும் இதே தவறை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப 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 நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக இப்போ உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு காலத்தில் ஒரு வரலாற்று ஆசிரியர் கூட இதை வந்து வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும், இல்லாட்டி முழுமையாக ஒரு சோழர் வரலாற்றை யாருமே படிக்கலையா? இல்லை ஏதாவது ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு கூட இதெல்லாம் வந்து உள்ளே போய் முழுமையாக அந்த வரலாற்றை படிக்கலையா? இல்லை தொல்லியலாளர்களாவது இதனுடைய முழுமையாக எதையுமே தெரிஞ்சுக்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அப்போ திஸ் ரைசஸ் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பிக் கொஷின்ஸ். அப்போது நம்ம தமிழ்நாட்டில் வரலாற்று கல்வி, வரலாறு அப்படிங்கிற இந்த சரித்திரம் சம்பந்தமான கல்வி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்குதா? ஒரு மிகப்பெரிய தவறோடு தான் இவ்வளோ முக்கியமான ஒரு வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு வந்து இவ்வளவு தவறாக இவ்வளவு நாளாக வந்து பேசப்படுது அப்படின்னா எழுதப்பட்டிருக்குன்னா அது இப்போ இருக்கிற இந்த ஆசிரியர்கள் இந்த சுதந்திரத்திற்கு அப்புறமா வந்து வரலாறு பேசுகிற ஆசிரியர்கள் இவ்வளோ மோசமாக எழுதி வச்சுருக்கிறாங்கன்னா இது உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அதற்கு முன்னால் உள்ள தொல்லியலாளர்கள் ரொம்ப கரெக்டாக தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா 1959 எடுத்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கப்புறமா நம்ம தொல்லியலாளர்களும் சரி, நம்ம வரலாற்று ஆசிரியர்களும் சரி இதை பார்க்கவே இல்லைங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். நம்ம தொல்லியலாளர்கள் முதல்ல இந்த 1959 ரிப்போர்ட்டை இதுக்கு முன்னால் யாரும் படித்தாங்களான்னு தெரில. நான் இப்போ வீடியோ போட்டதுக்கப்புறமா சில பேர் பார்த்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்கிட்டே அதை பற்றி பேசினவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னால் இவங்க யாருமே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அந்த ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் அப்போ இருந்தது இந்த ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி தொல்லியல் துறை. தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக தொல்லியல் துறை அப்புறம் தான் வந்தது. யாரும் அதை வந்து படிக்கவே இல்லையா?
இவர்களுக்கு ஒருவேளை மாற்று கருத்து இருந்தால் அதை பற்றியாவது பேசியாவது இருக்கணும் இல்லையா, பேசி அதற்கு உண்டான ஆதாரங்களை வச்சுருக்கணும். அப்படியும் எதுவும் இல்லை. உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டு சரித்திர கல்வியினுடைய தரம் குறைவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேலாவது இதை இம்ப்ரூவ் பண்ணணும். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. சரி, நம்ம இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெலுங்கு குல காலங்கிறது தெலுங்கர்களை அழித்ததற்குன்னு இல்லை, அதே மாதிரி அது ஒரு பட்டமும் கிடையாது. ஏன்னா அது பட்டமாக இருந்திருந்தன்னா கேரளாந்தகன், சிங்களாந்தகன், பாண்டிய குலாசனி, பாண்டிய குலத்தை அழித்தவன், இதெல்லாம் வருதில்ல. இதே வரிசையில் இந்த பேரும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வரலாறு முழுக்க எங்கேயுமே அவர்கள் அப்படி ஒன்று உபயோகப்படுத்தவே கிடையாது. ஸோ அது தெலுங்கர்களை அழித்ததுங்கிறதற்காக, இல்லை தெலுங்கர்களை வென்றதுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பெயர் கிடையாது. அது தெலுங்கு குல காலங்கிறது அவர் தெலுங்கு குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற, தெலுங்கர் குலத்தை சேர்ந்த யமன் அப்படிங்கிற அந்த பொருளில் தான் அது இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தர் சோழர் வரலாற்று ஆய்வுன்னே ஒரு அமைப்பு, சோழர் வரலாற்றை இவங்க ஆய்வு பண்ணுறாங்களாம். இதில் கண்ணன் கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் பார்த்தோன்னா அவர் எழுதியிருக்கிறார் என்னன்னு, அரிஞ்சயல் சோழன் வைதும்ப மன்னர்களை வெல்வதற்காக தன்னுடைய மகனுக்கு, அப்போ வைதும்ப குலத்தை சேர்ந்தவங்கன்னா அவங்க தெலுங்கு குலத்தை சேர்ந்தவர்கள், அவங்களை போய் போரிட்டு அவங்கள பண்ணணும்னா இன்னொரு தெலுங்கு குலத்தவனுடைய சப்போர்ட் வேணுங்கிறதுக்காகத்தான் பாணர் குலத்து மன்னர்களை தன்னுடைய மகனுக்கு சுந்தர சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்னு இவர் சொல்கிறார். ரைட்டு. ஆனால் இது எவ்வளவு தப்பு தெரியுமா? இது ரைட்டு கிடையாது, ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அரிஞ்சயல் சோழனே ஏற்கனவே ஒரு வைதும்ப இளவரசியை திருமணம் செய்திருந்தார். வைதும்ப இளவரசி, கல்யாணின்னு நினைக்கிறேன், வைதும்ப இளவரசியை கல்யாணம் செய்திருந்தார். இது போக இவர் ஒரு சோழ இளவரசியையும் திருமணம் செய்திருந்தார். அந்த குந்தவை தான் முதல் குந்தவை. இவர் ஒரு தப்பாக சொல்லிட்டேன், சாளுக்கிய இளவரசியையும் ஒரு வைதும்ப இளவரசியையும், ரெண்டு பேருமே தெலுங்கர்கள், ரெண்டு தெலுங்கு குடும்பங்களில், தெலுங்கு அரச குடும்பங்களில் இருந்து இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அதனால் இவருடைய மனைவியினுடைய குடும்பத்தின் மேலேயே உடனடியாக அவர் போர் செய்யணுங்கிறதுக்காக பாணர் குலத்தவர்களுடைய சப்போர்ட்டை எடுத்தாருங்கிறது எவ்வளவு நகைப்புக்குரியதாக இருக்குது. செய்கிறாங்க, மன்னர்கள் அதையும் செய்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி நினச்சி செஞ்சாருன்னு அவர் மண்டைக்குள்ளே இவர் உட்காந்து பார்த்த மாதிரி எழுதுகிறார்ல, அதுதான் நகைப்புக்குரியது. என்ன நடந்ததோ நடந்த விஷயங்களை மட்டும்தான் ஹிஸ்ட்ரியில் பேசணுமே தவிர இவர் இப்படி நினைத்து செய்தார், அவர் அப்படி நினைத்து செய்தார் அப்படின்னு எழுதுறது அது ஹிஸ்ட்ரி கிடையாது, அது கதை. அதை யாருமே செய்யக்கூடாது. இதை சோழர் வரலாற்று ஆய்வு மையம்னு வச்சுக்கிட்டு இதை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி ஒன்று நம்ம நிறையா பார்க்குறோம், சோழர் வரலாற்றை திரிக்கிற நிறையா பேர் இந்த தமிழ் தீவிரவாதிகள் குரூப்பை சேர்ந்தவங்களாக இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உள் மன அரிப்பில் இந்த தமிழ் பெருமையை இது தேவையற்ற ஒரு தமிழ் ப்ரைடுன்னு, தேவையற்றதில் இல்லாத ஒரு தமிழ் ப்ரைடை காமிக்கிறதுக்காக சோழர்களை அவர் ஒரு தமிழர் அப்படின்னு நிறுவுறதற்காக செய்கிறதற்காக இவ்வளவு வரலாற்று புரட்டுகளும் நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு அந்த கேள்வி எழுது. இது வெறுமனே ராஜராஜ சோழன் இல்லாட்டி இந்த சோழர்கள் எல்லோரும், இவர்கள் இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் எல்லாரும் தெலுங்கு மரபினர் நமக்கு தெரியுது. இவர்களினுடைய வரலாறு புரட்டப்படுதுங்கிறது அப்படிங்கிறத விடவும் இவர்கள் காலத்திலிருந்தேமோ இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் பலர் தெலுங்கு மொழிக்கு மாறிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய வரலாறும் அதோடு சேர்ந்தது தான். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மன்னனுடைய வரலாறு மட்டுமில்ல, அந்த மண்ணில் வாழ்கிற அந்த மக்களினுடைய வரலாறுங்கிற அந்த முக்கியத்துவத்தையும் அந்த அக்கறையோட பொறுப்புணர்ச்சியோட வரலாற்று ஆசிரியர்கள் இதை அணுகி இருந்திருக்க வேண்டும். இனியாவது பரவாயில்ல, இனியாவது அந்த பொறுப்புணர்ச்சியோட வரலாற்றை சரியான முறையில் அணுக வேண்டும். உண்மையை மட்டுமே எழுத வேண்டும். தெரியாத இடங்களில் இது தெரியலன்னு எழுதணுமே தவிர இப்படி இருக்கக்கூடும், அப்படி இருக்கக்கூடும், அப்படித்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தையை நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க புக்குகள்லையும் பார்க்க முடியுது, பேசும்போதும் பார்க்க முடியுது. இது மிக மிக தவறானது, கண்டிக்கத்தக்கது. வரலாற்றை என்ன இருக்குதோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதுவும் மூலங்களில் இருந்து தான் வரலாற்றை பேச வேண்டும். ஒரு ஸ்டூடெண்ட்டு எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதின புக்கையும் படிக்கலாம், அது வேறு விஷயம்.
ஆனால் எந்த புக்கை படித்தாலும் ஒரு வரலாற்று ஆசிரியர் இல்லாட்டி ஆய்வாளருங்கிறவங்க அதனுடைய மூலத்தை பார்க்க வேண்டும். மூலம்ங்கிறது கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், இதுதான் மூலம். இலக்கியங்களில் இருக்கிறத கூட நம்ம முழுமையாக அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இலக்கியங்கள் எப்போவுமே எக்ஸாஜரேஷன் இருக்கும். இலக்கியங்கள் இன்னும் இதுக்கு முன்னே இப்போ யாரெல்லாம் உட்காந்து கதை எழுதுகிறாப்புல அந்த காலத்தில் ஒரு ஆள் உட்காந்து கதை எழுதுறது தான் இலக்கியங்கள். அதனால் அதில் இருக்கிறதுல நம்ம முழுமையாக அது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. அதனால் கல்வெட்டுக்கள், செப்பேடுகளில் என்ன இருக்குதோ அதன் அடிப்படையில் அதை தெரிந்து அதை முக்கியமாக ஆதாரங்களாக வச்சு தான் வரலாறை பேசப்படணுமே தவிர இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பேசக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம சொன்னது என்னென்னா, தெலுங்கு குல காலங்கிறது தெலுங்கர்களை அழிக்க வந்தவர்ங்கிற அர்த்தம் இல்லை, தெலுங்கர்களில் குலத்தில் உதித்த யமன் அவர் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில் வரும். ஏன்னா அவர் தெலுங்கர்களை வென்றதற்காக இந்த பட்டம்ங்கிறத மற்ற சேரர்களையோ சோழர்கள் இல்லை, சேரர்களையோ பாண்டியர்களையோ இல்லாட்டி ஈழத்தவர்களையோ அவங்க போரிட்டு ஜெயிச்சதுக்கு அவர்கள் தங்களுக்கு சூட்டி கொண்ட பட்டங்களை மாதிரி தெலுங்கர்களை வென்றதற்காக எந்த பட்டத்தையும் அவங்க சூடவும் இல்லை, அதற்கு உண்டான ஆதாரமாக எங்கேயுமே இல்லை, எந்த பெயர்லையும் இல்லை. ஓகே, ஸோ இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க போன தடவை அந்த தெலுங்கு பெண்களை திருமணம் செய்தது பற்றி கேட்டிருந்தீங்க, எந்த இதில் ஆதாரம் இருக்குது அப்படின்னு. இது எபிகிராஃபியா இண்டிகாவில் நீங்கள் வால்யூம் 3, 4, 6, 12 இந்த வால்யூம்ஸில் பாருங்கள். போய் பின்னால் முதல்ல இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாவே நான் எந்தெந்த பெண்கள்னு பேர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பேர்களை பார்த்து அதை தேடி அந்த இதுக்குள்ளே பாருங்கள். முதல்ல வீரமாதேவியை பற்றி, பராந்தகன் மகள் வீரமாதேவியை பற்றி, அவர் கோவிந்த பல்லவரையனை திருமணம் செய்ததை பற்றி நான் ராஜமாணிக்கனார் புக்கில் தான் அதை பார்த்தேன். அந்த மூலத்தை பார்த்ததுக்கப்புறம் அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா வேணுங்கிறது எல்லாம் இருக்கும். இந்த எபிகிராஃபியா இண்டிகா எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அது செக்ரட்டேரியட்டில் நம்ம தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் அங்கே உள்ளே இருக்குது. அங்கே போனீங்கன்னா லைப்ரரியும் இருக்குது, புக் ஸ்டோரும் இருக்குது. உங்களுக்கு லைப்ரரியிலையும் அதை எடுத்து படிக்கலாம், இல்லை அந்த புக் ஸ்டோர்லேயும் புக்கே வாங்கிட்டு போய் அந்த வீட்டில் நீங்கள் புக்குங்கிறது ரெக்கார்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எபிகிராஃபியா இண்டிகா ரெக்கார்ட்ஸ் இருக்குது, வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். புக்ஸு சர்ப்ரைசிங்லி ரொம்ப விலை கம்மியானது. அதனால் எல்லோரும் போய் பார்த்து அதை வாங்கி அதை பயனடைங்க. ஓகே, பாய்.